ஹலோ மக்களே, வணக்கம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, மல்லி தோட்டத்துக்கு மறுபடியும் 10 நாளுக்கு அப்புறம் மருந்து வச்சு தண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நல்ல நல்ல விஷயம்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட்டில் தெரியப்படுத்துகிறேன். இந்த மல்லிகைப்பூ செடி 10 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி மல்லி தோட்டத்தை வச்சுருப்பீங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இது கொஞ்சம் அறுத்து விட்டதுனால, உங்களுக்கு கட் பண்ணி விட்டதுனால உங்களுக்கு தெரியல மல்லிகைப்பூ செடி இருக்கிறதா. இன்னும் நல்லா துளிர் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள் மக்களே, அடுத்தடுத்து நான் என்ன செய்கிறேன்னு. நிறைய பேர் ஆலோசனை கேட்டு தான் நான் செய்கிறேன். நானும் புதுசு தான். இருந்தாலும் நீங்கள் மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு நம்ம எப்படி செய்யணுன்றது எனக்கு தெரியாமல் இருந்தது வரைக்கும் இப்போ தெரியல. இப்போ பாருங்கள், நம்ம ஓடையாக கால் இழுத்து தண்ணி வச்சுருக்கோம். அது சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் தண்ணியே நின்னாலும். ஓகே மக்களே, பாருங்கள். அடுத்தது பூ எடுக்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நாளில் பனி குறைஞ்சவொடனே எடுக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுற மக்களே. இப்போதைக்கு இது தான் மல்லிகைப்பூ தோட்டத்தோட அப்டேட்டு. 10 நாளுக்கு 12 நாளுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இந்த அப்டேட்டை கொடுத்துருக்கேன். ஓகே மக்களே, பாய். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.